தமிழ்நாட்டில் பரோட்டாவை பிடிக்காதவங்க கூட இருக்காங்களா என்ன? பரோட்டாவை பாராட்டாதவங்க இருக்காங்களா? அது பின்னால் இருக்க ரசிகர் கூட்டமே ரொம்ப பெருசு. ராத்திரி வேளையில் ரோட்டோர பரோட்டா கடையிலேருந்து வர வாசனை அப்படியே சுண்டு இழுக்குது எல்லாரையும் தான். சில பேர் பரோட்டாவை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றாங்க, சில பேர் வாரத்துக்கு 2 தடவை, சில பேர் 3 தடவை அடிக்கடி நிறைய சாப்பிட்றாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, பரோட்டா தான் முக்கியமான காரணமாக சர்க்கரை நோய் வர்றதுக்கு. பரோட்டா சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருமா அப்படின்ற கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதிலை நாம் அறிவியல் ஆதாரத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ முடிவில் பரோட்டாவை பார்த்து நீங்கள் பயப்படணுமா அல்லது உங்களை பார்த்து பரோட்டா பயப்படணுமா அப்படின்ற கேள்விக்கு சந்தேகம் இல்லாமல் பதில் கிடைக்கும். முதல்ல பரோட்டா என்றால் என்ன? கோதுமையில் இருக்க தவிடு அந்த பிரான்றதை நீக்கி அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்க ஜேர்ம் என்ற முளைக்கற்ற பகுதியை நீக்கி வெறும் மாவுச்சத்து அடங்கிய பகுதி எண்டோஸ்போம்னு வாங்க, படத்தில் கிளியராக தெரியுது பாருங்கள். அந்த பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு அதை நைஸாக அரைச்சி முழுன்னு உண்டாக்குற ஒரு மாவு தான் மைதா. கோதுமையிலிருந்து வர மாவு தான் மைதா மாவு. அதில் மாவு சத்து மட்டும்தான் இருக்குது, அதில் நார்ச்சத்து கொஞ்சம் கூட கிடையாது. வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் தூக்கியாச்சு, அழிஞ்சு போச்சு. அதனால் வெற்று கலோரிகள் கொண்ட ஒரு மாவு சத்து தான் அது. ரிஃபைன்டு ஃப்ளோர், ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர், ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கொண்டது தான் இந்த மைதா. மைதா வந்தவுடனேயே பிரச்சனை ஆரம்பித்தாச்சு. பிரச்சனையின் ஆரம்பம் இதுதான். பரோட்டாவை சாப்பிட்ட உடனே அதில் இருக்க மாவு சத்து கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் வேகமாக உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு ஜிவ்வுன்னு மேலே ஏறுது. கிளைசெமிக் ஸ்பைக்குன்னு பேர் இதுக்கு. இதில் நார்ச்சத்து கொஞ்சம் கூட இல்லாதனால வெக சீக்கிரமாக உறிஞ்சப்பட்டு கிளைசெமிக் ஸ்பைக் வருது. இந்த கிளைசெமிக் ஸ்பைக் அதிகபட்ச சர்க்கரை ரத்த அளவை குறைக்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கணையம் உடனே நிறைய இன்சுலினை சுரக்குது. இந்த இன்சுலின் அதிகமாச்சுன்னா நாளடைவில் திருப்பி இது மாதிரி ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா உடம்பு ஒரு ஸ்டேஜில் அடப்போ என்னால் மேற்கொண்டு முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிடும் இந்த இன்சுலினுக்கு. இந்த ஸ்டேஜ் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்பு என்று பெயர். ஒரு நாள் சாப்பிட்றதுல பிரச்சனை வராது, ஆனால் தினசரி வழக்கமாக மாறினா கதையே வேறு. நான் பரோட்டா சாப்பிட்ட உடனே அது குடலில் வேகமாக செரிமானம் ஆகுது. அதில் இருக்க கார்போஹைட்ரேட்டும் எண்ணெய் மற்றும் நெய், டால்டா, இதில் இருக்கிற கொழுப்பும் சிறுகுடல் வழியாக ரத்தத்தில் உறிஞ்சப்படுது. பரோட்டாவில் இருக்கிற அதிக கொழுப்பு உடம்புக்குள்ளே வேகமாக நுழைய தொடங்குது. பரோட்டா சாப்பிட்டா உடனே சர்க்கரை நோய் வந்துடுமா? சாப்பிட்ட உடனே வருமா? சாப்பிட்ட உடனே ஒரு தடவை 2 தடவை, ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வராது. நாள் பட அதிகமாக அடிக்கடி இதையே சாப்பிட்டுட்டு இருந்தால் அளவுக்கு மீறி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நான் சொன்ன இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு அதிகம். பரோட்டாவில் பயன்படுத்தப்படுற நெய், எண்ணெய், வெண்ணெய், டால்டா, வனஸ்பதி, கூட சாப்பிட்ற குருமாவில் இருக்க கொழுப்பு எல்லாம் சேர்ந்து இரத்தத்தில் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, உடல் எடை அதிகமாகுது. இந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் வயிற்றில் தொப்பை கொழுப்பாக மாறுது. இந்த தொப்பை கொழுப்பு தான் முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு. அது மூலம்தான் சர்க்கரை நோய் உருவாகுது. பரோட்டா தனியாக தாக்கிறதில்ல, ஆனால் தொப்பையை ஒரு நண்பனாக்கி கொண்டு கூட்டணி சேர்ந்து தாக்குது. இந்த அதிகமாக இருக்கிற எல்டிஎல் கொழுப்பு துகள்கள் இரத்த நாளங்களில் சுற்றி வரும். அவற்றில் சில இரத்த நாளத்தின் உட்புற சுவரில் ஒட்டிக்கொள்ளும். இதுவே ஆபத்தான மாற்றத்தின் ஆரம்பம். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒட்டிக்கிறதெல்லாம் தொடர்ந்து நாள்பட ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? பிளேக் ஃபார்மேஷன். இரத்த குழாய்களில்
ஒரு அடைப்பு உருவாகுது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லாம் ஒட்டி கொண்டா இந்த இரத்த நாளங்களின் காடி சுருங்கி போகுது. ஸோ இரத்த ஓட்டம் குறைஞ்சி போகுது. இதுதான் பிளேக் ஃபார்மேஷன்னு சொல்கிறது. இதய நோய், பக்கவாதம் போன்ற ஆபத்துக்கள் அதிகரிக்குது. இப்போது பரோட்டா, இட்லி, தோசை இதெல்லாம் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாமா? ஒப்பீடு. எல்லாரும் கேட்குற கேள்வி, பரோட்டாவை விட இட்லி பரவாயில்லையா, தோசை நல்லதா, அல்லது சப்பாத்தி ஓகேவா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம சாப்பிட்ற அளவு, அதில் இருக்க கொழுப்புச்சத்து, எண்ணெய், வனஸ்பதி, டால்டா, நெய் இதெல்லாம். அதை தவிர அதில் நார்ச்சத்து இருக்குதா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். பொதுவாக இந்த கம்பேரிசனில் பரோட்டாவை விட எண்ணெய் கம்மியாக இருக்கிற தோசை பரவாயில்ல, அளவோடு சாப்பிட்ற இட்லி பரவாயில்ல, முழு கோதுமை சப்பாத்தி நல்ல தேர்வு. கம்பேரிசனாக பார்க்கும்போது, ஒப்பீடு பண்ணும்போது பரோட்டா செய்யறதுக்கு எண்ணெய் பயன்படுத்தணும்னா கல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ பயன்படுத்தலாம். கிராஃபை பாருங்கள். பரோட்டா சாப்பிட எப்படி ஜிவ்வுன்னு சர்க்கரை அளவு மேலே ஏறுது, மற்ற மூணும் ஓரளவு குறைவாக தான் இருக்குது அப்படின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் பரோட்டாவில் நார்ச்சத்து இல்லை, அது மைதாவால் ஆனது. மற்றதெல்லாம் கொஞ்சம் நார்ச்சத்து இருக்குது, மைதாவால் ஆனது கிடையாது. சுவையில் பரோட்டா முதலிடம் பிடிக்கலாம், ஆனால் சர்க்கரை கட்டுப்பாட்டில் சப்பாத்தி தான் வின்னர். நாக்கு பரோட்டாவை விரும்பலாம், ஆனால் உங்கள் கணையமானது நிச்சயம் பரோட்டாவை விரும்பாது. உங்கள் கணையம் சப்பாத்தியை தான் விரும்பும். இந்த பரோட்டாவினுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் 70 பக்கமாக, கிளைசெமிக் லோட் 29 பக்கமாக, எனர்ஜி 500 to 550 கிலோ கலோரிஸ். அதனால் எல்லா விதத்துலையும் இது அதிகம்தான். சர்க்கரை நோய் இருக்கவங்க பரோட்டாவை சாப்பிடலாமா? சர்க்கரை நோய் இருக்கவங்க பரோட்டாவையே தொடக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல நாங்கள். அதே நேரம் அதை எந்த அளவு சாப்பிட்றோம், அது கூட என்னென்ன சேர்த்து சாப்பிட்றோம் அதெல்லாம் முக்கியம். எப்போவோ மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பரோட்டா சாப்பிட்டா தப்பு இல்லை. அடிக்கடி சாப்பிட்டா, நிறைய சாப்பிட்டா, கூட நிறைய குருமா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சர்க்கரை அளவு அதிகமாகும். சர்க்கரை நோய் நாள்பட அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் அடங்கின குருமாக்களை இல்லாமல், சால்னா இல்லாமல் காய்கறிகளை தொட்டுக்கலாம். கூடையே கொஞ்சம் புரோட்டீன் அடங்கின முட்டை, கொண்டக்கடலை, மீன், சிக்கன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி கூடாது. சேலட் சேர்த்துக்கலாம். கூடையே கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம். அடுத்தது, யார் யார் இந்த பரோட்டா சாப்பிட்றதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கு ஆபத்து அதிகம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று நீரிழிவு நோயாளிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இரத்த கொதிப்பு இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கவங்க தொடக்கூடாது, ஃபேட்டி லிவர் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், இதய நோயாளிகளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பரோட்டாவுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் மாற்று என்ன தான்? பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னா வேறு என்ன சாப்பிட்றது? ஒரு ஆரோக்கியமாக தைரியமாக சர்க்கரை நோய் வராதுன்ற மாதிரி சப்பாத்தி சாப்பிட்லாம், புல்கா சாப்பிட்லாம், முழு கோதுமை ரொட்டி சாப்பிட்லாம், கம்பு, கேழ்வரகு, சோளம், ராகி இதெல்லாம் சாப்பிட்லாம். கூடையே ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்கலாம். பரோட்டாவை காதலிக்கலாம், ஆனால் தினமும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஆரோக்கியமான பழக்கங்கள் என்ன பரோட்டா சாப்பிட்றதுக்கு அப்படின்னா, ஒன்று அடிக்கடி அளவுக்கு அதிகமாக 3, 4, 5ன்னு உள்ள தள்ளக்கூடாது. சாப்பிடும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக நிறைய கொழுப்புள்ள குருமா வேண்டாம், அதுக்கு பதில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். புரோட்டீன்ஸ் அடங்கிய முட்டை, சென்னா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேலட் பெஸ்ட்டு. நிறைய எண்ணெய் அடங்கினது கூடாது, கொழுப்பு அதிகமாகிரும். ராத்திரி வேளையில் பரோட்டா சாப்பிட்றது அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லை. முந்தின நாள் ராத்திரி பரோட்டா சாப்பிட்டாச்சு, அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, மறுநாள் வழக்கமாக நம்ம செய்கிற உடற்பயிற்சியினுடைய நேரத்தை அதிகமாக்கணும்.
கொஞ்ச நேரம் சேர்த்து வாக்கிங் போகணும். இப்போது பரோட்டா சாப்பிட்றதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் வழிகாட்டியை பார்க்கலாமா? ப்ராக்டிக்கல் வழிகாட்டின்றது உங்களுக்கு முன்னால் இருக்க தட்டை பாருங்க. பாதி தட்டு காய்கறி இருக்கணும், கால் பகுதி அதில் புரோட்டீன்ஸ் புரதச்சத்து இருக்கணும், மீதி கால் பகுதி தான் நம்ம பரோட்டா மற்றதெல்லாம். இதை தவிர நம்ம சாப்பிட்ற வேகமும் முக்கியம். வேகமாக சாப்பிட்றவங்க நிறைய சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டா ஒன்று சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறு முன மாதிரி இருக்கும். பிரச்சனை பரோட்டாவில் மட்டும் இல்லைங்க, அது அளவுலேயும் இருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பரோட்டா வீடியோவினுடைய குயிக் ரீகேப் என்ன அப்படின்னா, ஒரு தடவை பரோட்டா சாப்பிட்டா உடனே சர்க்கரை நோய் வந்துடுமா? வராது. அடிக்கடி நாளடைவில் தொடர்ந்து அதிகமான பரோட்டாவை திணிச்சிக்கிட்டே இருந்தால் உடல் எடை அதிகமாகி, தொப்பை கொழுப்பு அதிகமாகி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி பிற்காலத்தில் சர்க்கரை நோய் உறுதியாக வரும். பரோட்டா விஷம் இல்லை, ஆனால் தினசரி பழக்கமாக மாறினா பிரச்சனை ஆரம்பிக்கும். பரோட்டாவை எதிரியாக பார்க்க வேண்டாம், ஆனால் தினசரி நண்பனாகவும் மாற்ற வேண்டாம். பரோட்டாவை அளவோடு எப்போவாது சாப்பிடுங்க. உங்களுடைய இதயம், கல்லீரல், கணையம் எல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லும். நாக்கு கேட்டதையெல்லாம் வயிறு ஏற்காது. உடல் ஏற்காததை நோயா ஒரு நாள் நமக்கு நினைவூட்டும். என்ன பரோட்டா பிரியர்கள் சங்கம் இதிலிருந்து ராஜினாமா செஞ்சாச்சா? அந்த வீடியோவை கேட்ட பிறகு நம்ம நேயர்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்த உடனே முழுமையாக கம்ப்ளீட்டாக பரோட்டாவை விட்டுணுன்றது இல்லை. இதை பார்த்த பிறகு உங்கள் வீட்டை தேடி பரோட்டா பார்சல் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் அடிக்கடி உங்களை தேடி வருதா என்பதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாக்டர் முரளி ஒய்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.